ராஜ்யத்துக்குள்ள வந்தா பற்றாக்குறை பட்ஜெட்டே கிடையாது. என்னைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கு நீங்க ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இருக்கிறீர்கள். ஆமென். எல்லா நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். நான் ஆணையிட்டால் அது நடக்கும், அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீங்க சொன்னதின்படியே நடக்கும் இருக்கு. சினிமாக்காரன் இதெல்லாம் பைபிள்ல இருக்க வசனத்தெல்லாம் எடுத்து அழகா வித்து காசாக்கிட்டாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் எடுத்து அதை உபயோகப்படுத்துறதே கிடையாது. ஆண்டவர் உடன்படிக்கை செய்யும் பொழுது உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படின்னாரு. என்னங்க, இப்போ ஒரு பெரிய நாட்டோட நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கிட்டா என்ன ஆகும்? நாம எல்லா காரியமும் நமக்கு உண்டாகும், உண்டா இல்லையா? ஆனா இந்த ஏழை நாடுகள்லாம், உலகத்துல 3வது உலக நாடுகள்லாம் எப்படியாவது இந்த பணக்கார நாடு நம்மளோட உடன்படிக்கை பண்ணாதான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய ட்ரை பண்ணுவாங்க, நடக்காது. எக்ஸ்போர்ட் பண்ற பிஸ்னஸ்ல உள்ளவங்களெல்லாம் நான் பார்த்துருப்பேன். இவன் ஒரு பொருளை எடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு அமெரிக்காவுக்கு ட்ரை பண்ணுவான், அங்கே அவங்க வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த நாட்டிலேருந்து வரக்கூடாதுன்னு அங்கே தீட்டம் போட்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உடன்படிக்கை பண்ணிட்டு என்னுடையதெல்லாம் உன்னுடையது. பழைய காலத்தில் இந்த உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்களாம். வாசிங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1-2. தாவீது அந்த கோலியாத்தை அடிச்சுட்டு வெளியே வரும்போது அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. என்னங்க? ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். எப்படிங்க? தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஓட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். என்னங்க? அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் சவுலுடைய மகன். சவுல் ராஜா, அடுத்த இளவரசன், அடுத்த ராஜா இவன் தான். தாவீதை பிடிச்சதுனால என்ன பண்ணிட்டான்? வீட்டுக்கே போகாம தன்னோடைய வச்சுக்கிட்டான். வாசிங்க. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி. என்னங்க? யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி. ஒரு உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஒரு அடையாளமா என்ன பண்ணா, சால்வை எடுத்து கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் என்ன கொடுக்குறான்? தன் பட்டயத்தையும் வஸ்திரத்தை கொடுத்தானா நான் தான் நீ தான் நான் அர்த்தம். கரெக்டாங்க? ஹலோ, அப்படிதான் அர்த்தம். ஒரு உடன்படிக்கையில என்னென்ன காரியம் நடக்குது பாருங்க. நான் தான் நீ தான் நான். இப்ப இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டா நீங்க தான் இயேசு தான் அவர். ஆமென். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தையில அப்படி இருக்கு. இயேசு இப்படி ஒரு ஜெபம் பண்றாரு. வாசிங்க. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். மறுபடியும் வந்துச்சு பாருங்க. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். இப்ப ஏர்டெல்காரன் வித்ததெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? அந்த பாட்டுல என்னுடையதெல்லாம் எது என்னதோ அது உன்னோடது. இது கவனன்ட். யோனத்தான் தாவீதோட பண்ற உடன்படிக்கை. என்னுடையகளை எல்லாம் உன்னுடையது. இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு வேதத்துல சொல்லுகிறது. எபேசியர் 4:24 வாசிங்க. எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும்
பரிசுத்தத்திலும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட என்னங்க தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். என்னங்க புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட என்னங்க தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட பழைய மனுஷனா புதிய மனுஷனா என்னங்க தாவீது தான். ஆனா யோனத்தானுடைய ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டானா இளவரசனுக்கு இருக்கிற அவ்வளவு மதிப்பு அவனுக்கு இருக்குது. கரெக்டா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்க புதிய மனிதன் என்னங்க தேவனுடைய சாயலாக என்ன சாயலாக தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட சொல்லுங்க பக்கத்துல இயேசுவை என்றைக்கு நான் ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு தேவ சாயலாகிய புதிய மனிதன் எனக்குள்ளே வந்திருக்கிறார். ஆமென். ஹலோ, புரியுதா? கொஞ்சம் இது ஏன் திரும்ப திரும்ப உங்களை சொல்ல வைக்கிறேன்னா அப்போதான் விளைக்கணும். அது யோனத்தானுடைய ட்ரெஸ் தாவீது போட்டவன இளவரசன் ஆயிட்டான். இயேசு தம்மையே உங்களுக்கு கொடுத்ததுனால புதிய மனிதனை என்னங்க தரித்து கொள்ளுங்கள். இந்த புதிய மனிதன் யார்? இப்ப வாசிங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28, 29 வாசிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். எப்படி இருக்கீங்க? ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் ஆபிரகாமுடைய சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். 27 வாசிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ சொல்லுங்க. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஹலோ, என்னங்க? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. என்னைக்கு ஞானஸ்தானம் வாங்குனீங்களோ அன்னைக்கு இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். என்னைக்கு தண்ணி தொட்டிக்குள்ள இருந்து வெளியே வந்தீங்களோ பிதாவாகிய தேவன் உங்களை இயேசு வெளியே வர மாதிரி தான் பார்த்திருக்கிறார். ஆமென். அப்படிதானே? பக்கத்தில் பார்த்து என்னைக்கு நீங்க ஞானஸ்தானம் வாங்குனீங்களோ அன்னைக்கு பாவம் தண்ணி கடியில போயிடுச்சு. ஏந்திரிச்சப்ப இயேசுவை போலவே எந்திரிச்சு வந்தீங்க. ஆமென். இது ஒரு உடன்படிக்கை. அப்ப தாவீது யோனத்தானுடைய ட்ரெஸ்ஸை போட்ட உடனே அவன் இளவரசனாய் மாறி போனான். அவன் எப்படி போனா? நீங்க என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ இயேசுவை தரித்தவர்களா இருக்கிறீர்கள்னு கலாத்தியர் 3:27 சொல்லுது. இப்ப நிறைய பேருக்கு இந்த தரித்தவர்கள் அப்படின்ற எண்ணமே இல்லாம போயிடுது. அதனாலதான் பவுல் ஒரு ஆலோசனை சொல்றாரு, வாசிங்க. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது தயவு செய்து நீங்க எழுதி வச்சுங்க. இது ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு வார்த்தை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதை நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமான. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாய் இருக்க
வேண்டும் என்று போர்வையை தரித்தவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த புதிய மனிதனை தரித்து கொண்டவர்களா இருங்க. என்னைக்கு ஞானசானம் எடுத்தீங்களோ அன்னைக்கு இயேசுவை தரித்து கொண்டவர்களா இருக்கிறீங்க. விளக்குதான் நான் சொல்றது. இந்த போர்வையை களைந்து போட விரும்பாதீங்க. என்னங்க? களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக. ஒரு ரகசியம் சொல்றேன் பாருங்க. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக. ஜீவனாலே, இது மரணம், இது ஜீவன். மரணம் எப்படி இருக்குது, ஜீவன் இப்படி விழுங்கிடுது. நான் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. கேரளாவுக்கு ஒரு தடவை ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் ஒரு 45 டாக்டருங்க மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தேன். இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை சொல்லு அப்படின்னாரு. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும். என்ன சொல்லுங்க? மருத்துவ உலகத்தில் உள்ள செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, மரணமானது ஜீவனை விழுங்குது. என்னங்க? 30 வயசு ஆன உடனே செல்ஸ் எல்லாம் வளருது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், அப்படியே வயசாகிட்டே போவீங்க. 55 வயசு ஆச்சுன்னா காலெல்லாம் எலும்பெல்லாம் தேயும், அப்படியே கால் வலிக்கும், கை வலிக்கும். 40 வயசு வந்தால் நாய்க்கணும். அப்போ 40 வயசு வந்தால் வெள்ளெழுத்து. இதெல்லாம் பைபிளில் இல்லை. எசேக்கியேல் 80 அதிகாரத்தில் இருக்கா 40 வயசு வந்தா நாய் குணம்னு? அப்படிலாம் கிடையாது. அப்ப மரணம் எப்படி வருகிறது? மரண வார்த்தையின் மூலமாக வருகிறது. ஜீவன் எப்படி வருகிறது? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வருகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை நீங்க பேசும் பொழுது இந்த மரணம் எல்லாம் விழுங்கப்படும். அதுதான் இந்த வசனத்துல சொல்லியிருக்கு. ஜீவனானது மரணத்தை விழுங்குகிறது. ஜீவனானது, ஹலோ, ஜீவனானது மரணத்தை விழுங்குகிறது. ரொம்ப முக்கியமான காரியம். உங்களுக்குள்ள அந்த ஜீவன் இருக்கு. பக்கத்தில் பார்த்துக்கோங்க. இயேசுவை அர்ச்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. நித்திய ஜீவன் என்பது மரிச்சு பரலோகம் போறப்ப இல்ல. சொல்லுங்க, மரிச்சு பரலோகம் போறப்ப இல்ல. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே உங்களுடைய நித்திய வாழ்க்கை தொடங்கி விட்டது. என்னைக்குங்க? என்னைக்கு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே உங்களுக்குள்ள என்ன தொடங்கிருச்சுங்க? நித்திய வாழ்க்கை. ஆமென். இந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்ப நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுனீங்கன்னா மரணம் உங்களை மேற்கொள்வதில்லை. சொல்லுங்க, மரணம் உங்களை மேற்கொள்வதில்லை. வியாதி உங்களை மேற்கொள்வதில்லை. சொல்லுங்க, வியாதி உங்களை, தரித்திரம் உங்களை மேற்கொள்வதில்லை. ஆனா பவுல் சொல்றாரு, இந்த போர்வையை களைந்து போட விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே. இப்ப மரண வார்த்தைகளை பேசும் பொழுது மரணம் பெருசாது, ஜீவ வார்த்தைகளை பேசும் பொழுது இதெல்லாம் கேன்சல் ஆகி போடுது. புரியுதா உங்களுக்கு? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதன் கனியை புசிக்கிறவன் பிரியப்படுற. எதை பிரியப்படுறீங்க? ஆமா, வாழ்றதோட செத்தா தேவலை அப்படின்னு என்னது? மரணத்தை பேசுறது. எதுல பிரியப்படுறீங்க? ஒரே தொல்லையா போச்சு, ஒரே டென்ஷன், ரொம்ப பிரஷர், ரொம்ப தொந்தரவு. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஒரு பாஸ்டர் பார்த்தேன். அவர் சொன்னார், இப்படி காலையில் 2 மணி நேரம் கரண்ட் கட் ஆகுது, அது கெட்ட நேரம். சாயங்காலம் மனைவி 2 மணி நேரம் வெளியே போறா, அது நல்ல நேரம்னார். கெட்ட வார்த்தைகள் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஜோக்கா கூட பேசக்கூடாது கெட்ட வார்த்தைகளை.
கெட்ட வார்த்தைகளை ஜோக்குக்காக கூட பேசக்கூடாது. ரொம்ப மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் ஜீவனுள்ள வார்த்தைகளை தான் பேசணும். ரொம்ப மோசமான சூழ்நிலை என்ன வார்த்தைகளை பேசணும்? அப்பது ஜீவனானது மரணத்தை விழுங்கத்தக்கதாக பேசணும். அதிக வியாதி இருந்தா அதிக மருந்து கொடுக்குறாங்களா இல்லையா டாக்டர்? சொல்லுங்க. அதிக பிரச்சனை இருந்தா அதிக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. புருஷன் தண்ணி அடிச்சுட்டு வந்தா நிறைய நல்லவர் 4 பேர்ல சொல்லி பாருங்க, நல்லவர் ஆயிடுவான். ஊர்ல இருக்க பாஸ்டர் எல்லாம் ஜெபம் பண்ணீங்கன்னா அவர் குடிக்கிறாரு சொல்லி சொல்லி அப்படியே கான்கிரீட் ஆயிடும். ஜீவனானது மரணத்தை விழுங்குகிறது. புரியுதா நான் சொல்றது? நீங்க தரித்தவர்களாக இருக்க வேண்டும். மனுஷனுடைய ரத்தம் பாவம் நிறைந்த ரத்தமாக இருக்கிறது. இயேசு ஆண்டவருடைய ரத்தம் பாவமற்ற ரத்தமா இருக்கு. அதனாலதான் திருவிருந்து எடுக்கும் பொழுது அந்த ரத்தம் உள்ளான மனிதர்கள போகும் பொழுது இது என் ரத்தமா இருக்குன்னு ஜீவன் விருத்தி ஆகிறது. ஜீவன் நினைவு கூறும்படி, இதை நினைவு கூறும்படி செய்யணும். நான் பாவத்திற்கு மீட்கப்பட்டிருக்கிறேன், சாபத்திலிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், தரித்திலிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது மரணம் மேற்கொள்வதில்லை. ஆமென். அப்ப திருவிருந்து வேலையில எடுக்கும் பொழுது இது சடங்காச்சாரமாக எடுக்கக்கூடாது. இது எப்படி எடுக்கக்கூடாது? தேவ பயபக்தியோடு இதை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பயபக்தியோடு இதை செய்ய அழைக்க நாம பட்டிருக்கிறோம். இது நீங்க விளைக்கொள்ளும். அப்ப தரித்தவர்களாக நீங்க காணப்பட வேண்டும். அப்ப உடன்படிக்கையில என்னென்ன காரியம் நடக்குது? யோனத்தான் உடன்படிக்கை பண்ணப்ப என்ன நடந்தது வாசிங்க. 1 ட்ரெஸ்ஸை கொடுத்தான். அடுத்தது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் சால்வையை கொடுத்தான். அப்புறம் எனக்குள்ளதெல்லாம் உனக்கு நான் பெல்ட்டை கொடுத்தானா? சால்வையை கழற்றி தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் வில்லையையும் வில்லு எல்லாமே கொடுத்துதான். பாதுகாப்புக்குரியது, போருக்குரிய பாதுகாப்புன்னு அர்த்தம். அதெல்லாம் வில்லையும் தன் கச்சையையும் கூட. ஆமா. வாளு, பக்கத்துல வந்த எதிரி அடிக்கிறதுக்கு பேரு வாளு. தூரத்துல இருக்க அடிக்கிறதுக்கு அன்பு. என் பையன் சொல்லுவான், பிசாசு எப்பவுமே பக்கத்துல வந்து மாட்டான், சண்டை போடுவான். தூரத்துல இருந்தா அவன் கோலை, அதனால தூரத்துல இருந்தா அம்பு எய்வான் அப்படிமா. நமக்கு விசுவாசம் எனக்கு கடை இருந்ததுன்னா அதை அவிழ்த்து போட்டுடலாம். பாதுகாப்பு. இப்ப இயேசுவோடு ஐக்கியமானவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? அவருடைய சால்வையை கொடுத்துட்டாரு, அவருடைய வஸ்திரத்தை கொடுத்துட்டாரு, அவருடைய பட்டயம் வசனத்தை கையில கொடுத்துட்டாரு. அப்புறம் அம்பையும் கொடுத்தாரு. கச்சைன்னா என்னது? பெல்ட். என்னங்க? ஆமா, சத்தியம். சத்தியத்தினால இடைக்கச்சை கட்டப்படுகிறது. உறுதியா இருக்க முடியும். அப்போ ஒவ்வொரு உடன்படிக்கையிலையுமே ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க, ஏதோ ஒண்ணு வாங்குறாங்க. ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க, ஏதோ ஒண்ணு வாங்குறாங்க. என்னுடையதெல்லாம் உன்னுடையது. அப்ப திருவிருந்துக்கு வரும் பொழுது என்ன நினைக்கணும்? அவருடையதெல்லாம் என்னுடையது, அவருடையதெல்லாம் என்னுடையது. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இப்ப வாசி பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக. எப்படிங்க? அவர் இருக்கிற பிரகாரமாக. அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்துல இருக்கிறாரா இல்லையா? இயேசு இப்ப எங்க இருக்கிறாருங்க? பாவத்தோட இருக்கிறாரா, வியாதியோட இருக்கிறாரா?
பரிசுத்தமாய் இருக்கிறார், ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறார், வெற்றி வீரராக இருக்கிறார், சுகமாய் இருக்கிறார், ஆரோக்கியமாய் இருக்கிறார், பலனாய் இருக்கிறார். ஆமென். அவர் இப்ப எப்படி இருக்கிறார்? ரொம்ப வாசிங்க. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமுங்கிறதுல உங்க பேர் எழுதிங்க. பேனா கொண்டு வந்தாங்களா? உங்க பேர் எழுதிங்க, எழுதுங்க. பைபிள்ல உங்க பேர் எழுதுங்க. நாமுங்கிறத எழுதிங்க. நீங்க உங்க பேர் எழுதுங்க, அப்பதான் விளங்கும். பேனா இருக்கவங்களா எழுதிங்க நாம்ன்றத. இப்ப வாசிங்க. இவ்வுலகத்தில் இருக்கிறோம். சொல்லுங்க. அவர் இப்பொழுது இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன். சொல்லுங்க. எப்பொழுது? இப்பொழுது. விளங்குச்சா உங்களுக்கு? நிறைய டாக்டர் பில்லெல்லாம் கேன்சல் பண்றதுக்கான ஐடியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுது. இப்படி சொன்னீங்கன்னா அப்படி நடக்கும். இப்படி சொன்னீங்கன்னா அப்படி. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நாம் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அப்ப திருவிருந்துங்கிறது ஒரு விசேஷித்த உடன்படிக்கை. என்னவா இருக்கிறதுங்க? என்ன உடன்படிக்கைங்க? விசேஷித்த உடன்படிக்கை. ஒரு ஊழியக்காரர் 27 பேரை உயிரோடு எழுப்பினவர். காலையில ஏந்திரிச்சு டெய்லி திருவிருந்து எடுக்காம வெளியே போறதே கிடையாது. எத்தனை பேர் எழுப்புறவர்? 27 பேர். ஒரு ஊழியக்காரர் ஒரு நாளைக்கு வியாதியா இருந்தப்ப 6 தடவை கம்பெனி 7 தடவை எடுத்தானா. ஏன் 7 தடவை எடுத்தாருன்னா, சிலுவையில இயேசு செய்ததை திரும்ப 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 நினைச்சிருக்காரு. என் வியாதி அங்கதான் இருக்கு, சிலுவையில இருக்கு, அதை நரகத்துல போய் போட்டாரு, இப்ப வியாதி என் மேல இல்லை. இந்த போர்வையை கலைந்து போட விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்து கொண்டவர்களாய் விரும்புகிறோம்.